ஹாய் கைஸ், வெல்கம் டு சங்கிராக்ஸ் சேனல். இது வந்து ஸ்மார்ட் கிரைண்டர். நான் வந்து ஷாப்பில் போய் வாங்கினேன். இங்கே வந்து ஒரு லோக்கல் ஷாப் இருக்குது, அங்கே போயிட்டு இதை வாங்கினேன். 8500 ஆச்சு. இதை வாங்கி 1 இயர் ஆகுது. 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வந்து நல்லாயிருக்கு. அரைக்கிறதுக்கு கை வலி பிரச்சனை இல்லாமல் ஈஸியாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ஈஸியாக தான் இருக்குது. எந்த ஒரு இதுவும் இல்லை. உளுந்து வழிக்கும் போது ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம கப்பு வச்சோம்னா அதில் வந்து விழுது. கொஞ்சம் அரிசிலாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் அரிசியில் கொஞ்சம் தண்ணியெலாம் நம்ம கலப்போம் இல்லைங்களா, ஃபாஸ்ட்டாக வந்து மாவு விழுது. கொஞ்சம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வைக்கணும். கழுவுறதப்போ அந்த கல் கழுவுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுதான் வந்து ஒரே ஒரு கல் இடுக்குலலாம் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கழுவணும். மற்றபடி வந்து மீதி எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. இதுதான் வந்து மேலே போட்டிருக்க முடி. இது வந்து கீழே போட்டிருக்க முடி. இதை கழட்டிட்டோம்னா வந்து மாவு வந்து விழுந்துடும். மாவு விழும்போது நம்ம கிரைண்டரை ஆன் பண்ணணும். இது கிரைண்டரோட சுவிட்சு. இப்போ வந்து நம்ம இந்த பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மாவு வந்து விழுது. அதுக்கு ஏற்ற மாதிரி மாவு வந்து வந்துடுச்சு. இருந்தாலும் நம்ம இந்த ஓரத்துலலாம் வந்து இந்த கல்லை தனியாக கழட்டிட்டு பாருங்கள், கல்லை தனியாக கழட்டிட்டு கையில் கொஞ்சம் உழைச்சி போடணும். ஆனால் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த வழிக்கிற வேலைலாம் நம்மளுக்கு கொஞ்சம் மிச்சம். இந்த கை வலி பிரச்சனை இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா எனக்கு 33 வயசுலேருந்தே கைவலி பிரச்சனை, ஷோல்டர் பிரச்சனை இருந்தது. அது கொஞ்சம் இது சரியாச்சுங்க. இப்போ இது 1 இயராக யூஸ் பண்ணுறதால எனக்கு இந்த மாவு அரைக்கிறது ஈஸியாக இருக்குது. இதுதான் கரெக்டான ரிவ்யூ சொல்லியிருக்கேன். லாஸ்ட்டில் கையை வச்சு தான் உழைச்சாகணும். இந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு கையை வச்சு உழைக்கணும். கல் கழுவும்போது கொஞ்சம் நம்ம எடுக்கல, கொஞ்சம் ஒட்டிக்குது மாவெல்லாம், கொஞ்சம் நம்ம தேய்ச்சி கழுவணும். இது என்ன நம்ம சரியாக கழுவுனா அடுத்த தடவை எடுத்து பார்க்கும்போது ஸ்மெல் வரும். அதனால் வந்து அப்பயும் நல்லா கழுவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நல்லா வாஷ் பண்ணணும். இந்த கல்லை மட்டும், இந்த 2 கல் இருக்கு பாருங்கள், இந்த 2 கல்லை மட்டும் நல்லா வாஷ் பண்ணணும். மாவை நல்லா வடிச்சிட்டு மாவு இந்த கல்லை வந்து எடுத்து போட்டிருக்கேன் சிங்கில். இந்த எட்ஜஸ் இருப்பாருங்க, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து கழுவணும். கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். இந்த எட்ஜஸ் இதுக்குள்ளே தான் நான் சொன்னேன். இதிலலாம் வந்து நல்லா கொஞ்சம் தேய்ச்சி கழுவணும். தேய்ச்சி கழுவிட்டோம்னா நல்லாயிடும். நான் ட்ரூத் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். இதுதான் உண்மை. மிஷின் வாங்கினவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கைவலி பிரச்சனை இருக்கவங்க, முடியாதவங்க யார் வேணாலும் வாங்கிக்கலாம். அப்புறம் இதுதான் என்னோடய ரிவ்யூங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சங்கிராக்ஸ் சேனல்.